வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நாங்கள் இந்தியா போயிருந்தோம் ஷார்ட் வெக்கேஷன். அதோட விலாக் தான் வந்து பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து கத்தார் ஏர்போர்ட்டில் வந்து நமக்கு பெரிய ஒரு டெடிபியர் இருக்கும். இந்த டெடிபியர் கிட்ட எல்லோரும் நின்று ஃபோட்டோ எடுப்பாங்க. கத்தாரில் வந்து இப்போ புதுசாக ரூல்ஸ் வந்துச்சு, நிறைய மக்களை வந்து காட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அதனால் வந்து பப்ளிக்காக நம்ம வந்து அவங்க ஃபேஸும் எதுவும் காட்டக்கூடாது. அதனால தான் இந்த டெடிபியரை ஜஸ்ட்டு ஜூம் பண்ணி நான் எடுத்து காமிச்சிருக்கேன். நாங்கள் வந்து ஏர் இண்டியாவில் போனோம். ஃபஸ்ட் டைம் நான் ஏர் இண்டியாவில் வந்து போகிறேன். இங்கே கொடுத்த ஃபுட் தான் வந்து இதெல்லாம். சாப்பாடெலாம் வந்து நல்லா தான் இருந்துச்சு. சாப்பிட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்தாச்சு. மார்னிங் வந்து ஃபுல்லாக இருட்டுனால நான் ஒன்றுமே வீடியோ எடுக்கல. மார்னிங் வந்து மும்பை ரீச் ஆகிட்டோம். மும்பை வந்து 5:30 ரீச் ஆனோம். அங்கேருந்து எங்களுக்கு 8 hours கழித்து தான் வந்து கோயம்புத்தூருக்கு ஃப்ளைட்டு. அது வரை வந்து அங்கே தான் ரெஸ்ட் எடுக்கணும். நிறைய பேர் பாருங்கள் எவ்வளோ ரெஸ்ட் எடுத்து தூங்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு. மார்னிங்னால காஃபி குடிக்கலாம்னு நினச்சோம். கொஞ்சம் ரேட்டை கொஞ்சம் பாருங்கள், நான் காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ ரேட்டுன்னு. எப்போ என்ன பண்ணேன்னு சொல்லிட்டு பிறகு காஃபி மட்டும் வாங்கி குடித்தோம். குடிச்சிட்டு இருக்கும்போது சைடில் பாருங்களேன், உள்ள காக்கா வந்து நின்றுட்டு இருந்துச்சு. இங்கே நிறைய பேர் சாப்பிட்டு வச்சுட்டு போகிறது சாப்பிடும் போல் நின்றுட்டு இருந்துச்சு. மும்பை ஏர்போர்ட் ரொம்ப அழகான, இந்த ஏரியா ஃபுல்லாகவே சிங்கப்பூர் சைடு. மும்பை ஏர்போர்ட் ரொம்ப அழகாக இருந்துச்சு. நான் இது வந்து 3rd டைம் வரேங்க. எல்லா ப்ராசஸும் முடிச்சுட்டு நாங்கள் கீழே போகும்போது பார்த்தா இங்கே பாருங்கள், உள்ளே ஏர்போர்ட்டுக்குள்ளேயே ஒரு பாண்டு மாதிரி வச்சு அதில் மீன்லாம் இருக்குது. அழகாக இருந்துச்சு. இண்டிபெண்டன்ஸ் டே உள்ளதெல்லாம் அப்படியே தான் இருந்துச்சு. அதையும் வீடியோ எடுத்துகிட்டு ஃபுல்லாக டெக்கரேஷன் தான், க்ரீனரிஸாக இருந்துச்சு. நிறைய பேர் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க. நானும் அப்படியே வீடியோஸ்லாம் எடுத்தேன் நம்ம வீடியோக்காக. காஃபி குடிச்சிட்டு எல்லா ப்ராசஸும் முடிச்சு எல்லாமே டைம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து பசிச்சிருச்சு, வாங்கன்னு சொல்லி ஒரு சவுத் இந்தியன் ரெஸ்டாரண்ட் இருந்துச்சு. வேறு எதாவது சர்ச் பண்ணி பார்ப்போம், எங்கேயாவது கடை இருக்கான்னு பார்ப்போம். இல்லைனா இங்கே வந்து சாப்பிட்லான்னு மறுபடியும் போயிட்டு திரும்ப இதே கடைக்கு தான் வந்தோம். எல்லாமே எக்குத்தப்பான ரேட்டு பார்த்துக்கோங்க. என்ன பண்ணுறது, சாப்பிட்ணும்ல, சாப்பிட்டுட்டு வந்தாச்சு, அவ்வளோதான். இது ஆனியன் ஊத்தாப்பம், இட்லி, மசாலா தோசை, இட்லி இப்படி வந்து வாங்கியிருந்தோம். இதெல்லாம் வந்து உள்ள ஏர்போர்ட்டுக்குள்ளே சூப்பராக இருந்துச்சு. ஏர்போர்ட் வந்து சூப்பராக இருக்கும் மும்பை ஏர்போர்ட் வந்து.
போன டைம் வந்து நல்லா மழையும் பெஞ்சிச்சு, மழை பெஞ்சிட்டே இருந்துச்சு ரொம்ப நேரமாக. நாங்கள் போகிற ஃப்ளைட்டும் வந்து நின்றுச்சு. இதுதான் நாங்கள் போகிற ஃப்ளைட்டு. நல்ல மழை வேறு பெஞ்சிட்டு இருந்துச்சு. இதுவும் ஏர் இண்டியா தான். ஏர் இண்டியா தான் கொஞ்சம் சீப்பாக இருந்துச்சுன்னு அதை தான் புக் பண்ணியிருந்தோம். கத்தார்லேருந்து வந்தது மும்பைக்கு வந்ததும் ஏர் இண்டியா தான். மும்பையிலேருந்து நம்ம கோயம்புத்தூர் போகிறதும் ஏர் இண்டியா தான். கோயம்புத்தூர் ஏர்போர்ட் வந்தாச்சு. ஏற்கனவே நான் வந்து பழைய வீடியோஸ்லாம் வந்து கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டை வந்து காமிச்சிருப்பேன். கோயம்புத்தூர்லேருந்து ஈரோடுக்கு வரதுக்கு எங்களுக்கு ஈவினிங் ஆயிடுச்சு. வேறு என்ன, நல்ல மழை வேறு பெஞ்சிச்சு பயங்கரமாக. நாங்கள் வந்துட்டு கொஞ்ச நேரத்துலேயே பயங்கர மழை. சரி, நான் அப்படியே அம்மா அப்பா கூடலாம் பேசிவிட்டு அப்படியே வெளியே உட்காந்துருந்தோம். ஃப்ரெஷ் ஆகிட்டு டின்னர் முடிஞ்சாச்சு. நெக்ஸ்ட் டே மார்னிங்கு எந்திரிச்சோடனே சும்மா செடியெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன், என்னென்ன செடி வச்சுருக்காங்கன்னு. பொன்னாங்கண்ணி கீரை, இந்த வல்லாரை இதெல்லாம் வச்சுருந்தாங்க. பிறகு வந்து மேலே குருவி கூடு வந்து கட்டி வச்சுருந்தாங்க, அதில் குருவி இருக்குது. அதுக்கப்புறம் அதே மாதிரி வெத்தலை கொடியிலையும் வந்து குருவி கூடு கட்டிருந்துச்சு. வெத்தலை கொடி பாருங்கள் எப்படி படர்ந்து கிடக்குன்னு. இது வந்து பூஜா ரூம். மார்னிங்கே வந்து அம்மா இப்படி தாமரைப்பூ வாங்கி போட்டு வச்சுருவாங்க உருளியில். இது எப்போ வாங்கி போட்டாங்கன்னு தெரில, அதில் இருந்துச்சு பூவு. அதுக்கப்புறம் வந்து இது வந்து பூனை பாருங்கள், 3 பூனை இருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்க தான் அம்மா வந்து வடை போடுறாங்க எங்களுக்கு. காலையில் பிரேக்ஃபாஸ்ட் கூட வந்து எதாவது சாப்பிட்லான்னு சொல்லிட்டு இட்லி தோசை அந்த மாதிரி தான். அது கூட வந்து வடை. இந்த வடை வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் நான் வந்தாலே செய்வாங்க எனக்கு, என் ஹஸ்பண்டுக்கும். இந்த வடையோட ரெசிபி வந்து ரொம்ப ஈஸி. என்னென்னா, நம்ம பஜ்ஜி மாவு இருக்குல்ல, அதை வந்து தட்டிக்கணும். அதில் ஆஃப் பாக்கெட் அந்த மாதிரி போட்டிருக்கிட்டாங்க நிறைய பேர் இருக்கிறனால. அதுக்கப்புறம் வந்து கடல் மாவு கொஞ்சம் சேர்த்தாங்க, அது வந்து 1/4 பாக்கெட்டு கடல் மாவு. அதுக்கப்புறம் வந்து பெரிய வெங்காயம் 3 வெங்காயம், பிறகு கொத்தமல்லி இலை, அவ்வளோதான். கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கணும், தண்ணி தேவையான அளவுக்கு போட்டு. அதுக்கப்புறம் பாருங்கள், தண்ணி இந்த அளவுக்கு தேவைப்படும். அவ்வளோதான், ஃப்ரை பண்ணிட்டோன்னா முடிஞ்சிச்சு. வேறு அரிசி மாவோ எதுவுமே சேர்க்கணுன்னு அவசியமே இல்லை. இது வந்து தாத்தா பூச்செடி, நம்மலாம் விளாடுறோம்ல சின்ன பிள்ளைல, அது வெளியே வந்து துளசி இந்த மாதிரிலாம் வச்சுருக்காங்க. செம்பருத்தி, நாட்டு செம்பருத்தி. இது வந்து வாழை கொலை விட்டுருக்கு பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து மருதாணி இருக்கும். இந்த மருதாணி சூப்பராக பிடிக்கும். அப்படியே நான் வீடியோ எடுத்துகிட்டு நாங்கள் அப்படியே வெளியே கிளம்பிட்டோம் ஷாப்பிங். சாப்பிட்டுட்டு எல்லாம் பண்ணிவிட்டு. அப்படி வந்து ஷாப்பிங் போனோம், ட்ரெஸ்லாம் எடுக்கலான்னு சொல்லிட்டு அப்பா அம்மாவுக்கு. ஈரோடில் வந்து வெஸ்ட் சைடு இருக்குது, அங்கே வந்து போயிருந்தோம். வெஸ்ட் சைடில் கொஞ்சம் டிஷர்ட்லாம் வாங்கிட்டு அடுத்து வந்து பரணி சில்க்ஸ் போனோம். பரணி சில்க்ஸில் போய் கொஞ்சம் சாரீஸ்லாம் வாங்கிட்டு வந்தோம். ஆடி ஆஃபர்லாம் வந்து முடிஞ்சிருச்சுல, அதனால் கொஞ்சம் ஓகேவாக தான் இருந்துச்சு ப்ரைஸ்லாம். சாரீ கலெக்ஷன்ஸும் நல்லா இருந்துச்சு அங்கே பரணி சில்க்ஸில். அதுதான் கொஞ்சம் சாரீஸ்லாம் வாங்கிட்டு
அப்படியே வந்தாச்சு. ஏன்னா ஊருக்கு வந்து ரொம்ப இயர்ஸ் ஆச்சு, அதனால் சரி ட்ரெஸ்லாம் எடுக்கலான்னு போனோம். எனக்கு வந்து பூ வாங்கி கட்டி வைக்கிறது ரொம்ப பிடிக்கும். அதனால் வந்து உதிரி பூ வரையிலே வந்து ஷாப்பிங் முடிச்சு வாங்கிட்டு வந்தோம். அன்றைக்கி வந்து ஏதோ அமாவாசை இதுன்னு சொல்லி ஏதோ சொன்னாங்க, அதனால் ரொம்ப காஸ்ட்லியாக இருந்துச்சு பூவெல்லாம். இது 60 ரூபாய்க்கு கொஞ்சம் பாதி மட்டும் வாங்கிட்டு வந்திருந்தேன். வாங்கிட்டு வந்து கட்டியாச்சு. எனக்கு ரொம்ப பிடிக்கும் கட்டி வைக்கிறது. கத்தாரில் வந்து பூ கிடைக்கும் ஃப்ரெஷ்ஷாக. ஆனால் உதிரி பூ வந்து இப்போ ரீசெண்டாக தான் ஒரு தமிழ் கடை இருக்குது, நேச்சர்னு சொல்லிட்டு, அங்கே வந்து பார்த்தோம் நாங்கள். உதிரி பூ இருந்துச்சு, நல்ல ஸ்மெல்லோடு இருந்துச்சு, அதை வாங்கி கட்டினேன். அதுக்கப்புறம் இங்கே தான் வாங்கி கட்டியிருக்கோம். பாருங்க, குருவி கூடு கட்டியிருக்கு. கூடு கட்டுறதுக்காகவே இதை வந்து மேலே வாங்கி வச்சுருக்காங்க. அதில் கூடு கட்டியிருக்கு. நெக்ஸ்ட் வந்து நாங்கள் ராஜபாளையம் கிளம்பிட்டோம். இங்கே 3 days இருந்துட்டு அங்கே போய் இருக்கலாம்னு சொல்லிட்டு, ஏன்னா 1 week தான், ஷார்ட் வெக்கேஷன்ஸ் தான் வந்திருந்தோம், அதனால் கிளம்பியாச்சு. இது வந்து உங்களுக்கு ஒரு vlog மாதிரி தான் இருந்திருக்கும். வேறு எதுவுமே நான் இன்க்ளூட் பண்ணல. இதில் ஆற்றுக்கெலாம் சும்மா போய் பார்க்க போனோம், அதெல்லாம் இன்க்ளூட் பண்ணல. இது வந்து அதுக்கப்புறம் வந்து நாங்கள் ராஜபாளையம் போயிட்டோம். ராஜபாளையத்தில் வந்து அம்மா வந்து குழம்பு மசாலா தூள் அதெல்லாம் வந்து அந்த வீடியோவில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக வந்து மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.